ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலால் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே, இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். மோசையோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே, இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். உன் வாழ்விலே நான் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறிவா என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட பேசினது போலதான் நம்மளோடு கூட அநேக காரியங்களை பேசினார். கிட்டத்தட்ட 10 தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 10 தலைப்புகளிலே பேசினார். அடுத்து அதிலே ஒரு வார்த்தை சொன்னார், மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி அதுல ஒரு 10 தலைப்புல நீங்கள் எப்படியெல்லாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி அதுல ஒரு 10 தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகள் எல்லாம் இருக்கும். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நீங்கள் அதை தியானிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் நிச்சயமாலுமே அதிசயங்களை காணும். ஒருவேளை இந்த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே ஆண்டவர் இதே வசனத்தை குறித்து நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காணும். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் ஆழத்திற்கு வருகிற பொழுது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். பேதுருவை குறித்து பேசினார். பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து சற்று வா என்று சொன்னார். அடுத்து ஆழத்துக்கு வா என்று சொன்னார். அப்படியே பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துக்குள் போகிற பொழுது, ஆழத்தில் போய் வலையை போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம தியானித்தோம். அதாவது பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவன் கண்கள் அதிசயங்களை கண்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல கடந்த வாரத்திலே நாம தியானித்தோம். இந்த வாரத்திலே கீழ்ப்படிந்த பேதுரு ஆழத்திலே அதிசயத்தை பார்த்தார். ஆனால் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். கீழ்ப்படியாத அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். அந்த மனுஷன் யார் என்று சொன்னால், வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம். யோனா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இது யோனாவினுடைய ஜெபம். முதல் வேத வசனம் பாருங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். எந்த இடத்திலிருந்து சொல்லலாம்? ஆழத்திலிருந்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நம்ம வேதத்துல இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். இந்த ஆழத்திலிருந்து யோனா கூப்பிட்டான் என்றும், இந்த ஆழத்துக்கு அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் இந்த யோனா ஆழத்திற்கு தள்ளப்பட்டான், அல்லது ஆழத்திலிருந்து அவன் கூப்பிட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த யோனாவை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒன்று. இரண்டாவது, இந்த யோனா தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவுள்ளவனாய் இருந்தார். அதாவது வேதத்துல வாசிக்கிற பொழுது யோனா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தேவன் கோபப்படாமல் பதில் சொல்லுகிறார். யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுது யோனா கோபத்தோடு தேவன்கிட்ட பேசுகிறார். கோபத்தோடு, இது எனக்கு தெரியாண்டவர், அதை நீங்க செய்வீங்க, இதை
செய்வீங்க, எனக்கு முதல்லயே தெரியாண்டவரே அப்படின்னு யோனா தேவனோடு கோபத்தோட பேசுறாரு. அடுத்து வேதத்துல வாசிக்கிற யோனா ஒரு எரிச்சலோடு கூட கர்த்தர்ட்ட பேசினாரா. அப்போ யோனா தேவனோடு கூட ஒரு கோபத்தோட ஒரு எரிச்சலோடு கூட பேசினாலும் கூட யோனாவை கர்த்தர் மன்னித்து அல்லது யோனாவின் மேல கோபம் கொள்ளாமல் யோனா கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லது யோனா கேட்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்கிறார். அப்போ யோனாவுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது, அல்லது நெருங்கிய ஒரு உறவு இருந்தது, அல்லது நெருங்கிய ஒரு ஐக்கியம் இருந்தது. யோனா தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தால், தேவனுடைய சத்தத்தை விளங்கிக் கொள்ளுகிறவனாய் இந்த யோனா இருந்தால். மூன்றாவது, இந்த யோனா தேவனுக்கு பயபக்தியுள்ளவனாய் இருந்தால். இந்த யோனா தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தால். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இந்த யோனாவுக்குள் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த யோனாவுக்குள் இருந்தது. யோனா இஸ்ரவேல் ராஜாக்களின் காலத்தில் வாழ்ந்தபடினாலே கர்த்தருடைய செய்கை என்ன, கர்த்தர் கோபப்பட்டால் என்ன செய்வாரு, அல்லது என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டார் என்று கர்த்தரை குறித்த எல்லா அறிவுமே இந்த யோனாவுக்குள்ள இருந்தது. ஆதலால் தான் இந்த யோனா கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான், அல்லது இந்த யோனா கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். அடுத்து இந்த யோனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அந்த கப்பலிலே போய் கொண்டிருந்த பொழுது இவன் யார் என்று விசாரிக்கிற பொழுது அவன் தயங்காமல் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வெட்கப்படாமல் சொல்லுகிறான். அதாவது நீ யார் என்று கேட்கிற பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தைரியமாய் எல்லாருக்கும் முன்பாகவும் சொல்லுகிறவனாய் இந்த யோனா இருந்தார். அடுத்து வாசிக்கிற பொழுது இந்த யோனா மற்றவர்களுக்காக தன்னை கிரயம் பண்ணுகிற அளவுக்கு அல்லது தன்னை தியாகம் பண்ணுகிற அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் இருந்தான். அதாவது அந்த கடலிலே பெரிய கொந்தளிப்பு வந்து அந்த கப்பல் அமிழத்தக்கதாக என்ன செஞ்சுச்சுன்னா பெரிய கொந்தளிப்பு, பெரிய ஒரு காற்று அந்த கடலிலே வந்த பொழுது அந்த கப்பல் என்ன செய்ய மூழ்கிற அளவுக்கு இருந்த பொழுது எல்லாரும் சொல்றாங்க இது யாரால வந்தது, இது யாரால வந்தது என்று எல்லாரும் தவித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த யோனா சொல்றான் இது என்னாலே ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போடுங்கள், ஒருவேளை இந்த பெருங்காற்று இந்த பெருங்கொந்தளிப்பு அமைதியாகி விடும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக தன்னை கிரயம் செய்யக்கூட அல்லது மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது கூட அவன் தயங்காமல் இருந்தான் அல்லது தைரியமாய் இருந்தான். அவ்வளவாய் தன்னை கிரயம் செய்கிற அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் இந்த யோனா இருந்தான். இத்தனை காரியம் யோனா ஒரு தீர்க்கதரிசி, யோனா தேவனோடு நல்ல உறவு வைத்திருந்தவன் அல்லது ஒரு ஐக்கியம் தேவனோடு பெரிய ஒரு நல்ல ஒரு தொடர்பிலே இருந்த மனுஷன், அடுத்து பயபக்தியுள்ள மனுஷன், தேவனுடைய பிள்ளை என்று தயங்காமல் சொல்லுகிறவனாய் இருந்தான். அடுத்து மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இருந்தான். இந்த எல்லா காரியமும் இந்த யோனாவுக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுது இந்த அதிகாரத்தில் யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல யோனா கர்த்தருடைய சித்தத்துக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய செயலுக்கு அவன் கீழ்ப்படியாதவனாக இருந்தான். வேதத்துல அநேக புத்தகங்கள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல ஒவ்வொரு புத்தகங்களும் திருஷ்டாந்தங்களா, ரூத்தினுடைய புத்தகம் ஒரு திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்துகிறது, எஸ்தரின் புத்தகம் ஒரு திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்துகிறது, இந்த யோனாவினுடைய புத்தகமும் ஒரு திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அல்லது எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையின் நடுவில் அவனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த யோனாவினுடைய புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னொன்று நம்ம வேதத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது வேதத்துல வாசிக்கிற யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது இந்த கர்த்தருடைய சமூகத்தினின்று அவன் விலகினான். அதாவது இந்த யோனா தேவனோடு ஒரு பெரிய நல்ல தொடர்புள்ளவனாகத்தான் இருந்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு தன்னுடைய செவியை திறந்து வைத்தவனாகத்தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இந்த சத்தத்துக்கோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் விலகினான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி விலகி ஒரு முறை அவன் விலகினான் பாருங்க, அடுத்து அவன் வாழ்க்கையில பாருங்க அவன் கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலக 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 அடுத்தடுத்து அவன் இருக்க டவுன்ல, அதாவது இருக்க அவன் கீழே தான் போனான். அதாவது கீழ்
கீழ்த்தட்டுக்கு போனான் என்று வாசிக்க முடியும். அடுத்து இறங்கி போய் படுத்துக் கொண்டான் என்று 5வது வேதவசன அல்லது அடித்தட்டில் போய் படுத்துக் கொண்டான். இதெல்லாம் என்னன்னா, அதாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியாக இறங்கி கொண்டுதான் இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை சொல்வார்கள், ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு அல்லது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய்யை சொல்லுவார்கள் என்று சொல்வார்கள். அப்ப இந்த ஒரு காரியத்தை இந்த யோனா தேவனுடைய சன்னிதை விட்டு விலகி ஒரு காரியத்துக்கு விலகி வந்தவன் அடுத்து 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 அவன் வாழ்க்கையில தொடர்ந்து என்ன செய்கிறான், அவன் டவுன் ஆகி கொண்டே வருகிறான், கீழே வந்து கொண்டே இருக்கிறான். அதாவது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது அல்லது தேவனுடைய சத்தத்தை விட்டு அல்லது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறது ஒரு நாள் நடந்து விடுகிற காரியம் கிடையாது. ஒரு நாளில் அது நடந்து விடுகிறது கிடையாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக. அதே போலதான் இந்த யோனா அடுத்து பேதுருவை குறித்து வாசிக்கிற பொழுது பேதுரு தேவனை மறுதலித்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் நீங்க அவனுடைய அந்த அதிகாரங்களை மத்தேயுனுடைய அந்த கடைசி 23 24 எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது, சரி 26 27 எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல வாசிக்க முடியும். முதல்ல பேதுரு அவன் தூரமாய் பின் சென்றான் என்று, இயேசுவுக்கு தூரமாய் பின் சென்றான். அதற்கு பின்பு அவன் என்ன செஞ்சானா, அவன் தூரமாய் பின் சென்றான். அதுக்கப்புறம் அவன் மறுதளிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் சத்தியம் பண்றான், அப்புறம் சபிக்கிறான். இப்படி நிறைய காரியங்கள் கடைசியில் அவன் ஒன்னொன்னா விலகி 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 கடைசியில எங்க தெரியுமா வந்துட்டா, எங்க தொடங்குனானோ, அதாவது அவன் வாழ்க்கை மீன் பிடிக்கிற வாழ்க்கை, அதை விட்டுட்டு தான் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான், அதை விட்டுட்டு தான் இயேசுவுக்கு பின் வந்தான். கடைசியில எல்லாவற்றையும் ஒன்னொன்னா பின்மாற்ற அவன் வாழ்க்கையில வந்து 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 கடைசியில யோவான்ல வாசிக்கிற பொழுது, யோவான் 27 வாசிக்கிற பொழுது வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். வஸ்திரம் இல்லாதவனா இருந்து அவன் மீன் பிடிக்க போனான் என்று வேதத்துல வாசிக்கிற. அப்ப எங்க தொடங்கினானோ அங்கேயே வந்துட்டா. எப்போ அப்படின்னா, அதுதான் சொல்ற, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது ஒரே நேரத்துல வந்து விடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வாழ்க்கையில வந்து கடைசியில நம்ம எங்க தொடங்கணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த பின்மாற்றம் நம்மளை நிறுத்திவிடும். அதே போலதான் இந்த யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுது தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அவன் விலகினவனா இருந்தான். ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமா பாருங்க, அவன் அடித்தட்டுக்கு போனான். அவன் அதுக்கப்புறம் வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது கீழ்த்தட்டுல இருந்தான், அடுத்து இறங்கி போனான். இப்படி ஒன்னொன்னா வாசிக்கிறோம். கடைசியில மீன் வயிற்றுக்குள்ள போனான். அதுக்கப்புறம் வெளியே வந்தாவது அவன் தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தான் என்று சொன்னால் அதை சொல்ல முடியல. இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறார். அதாவது பேதுரு கீழ்ப்படிந்தான், ஆழத்திற்கு போய் அதிசயத்தை கண்டான். ஆனால் இந்த யோனா கீழ்ப்படியாதது நிமித்தம் அவன் வாழ்க்கையில என்ன வந்தது என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்பவுமே தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த யோனா அல்லது எப்பவுமே தேவனோடு கூட உறவுல இருந்த இந்த யோனா ஏன் இந்த இடத்துல மட்டும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியில? கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அவன் தீர்க்கதரிசியா இருந்திருக்கும் கூட. ரெகேமியா காலத்துல, ரெகேமியா ராஜாவா இருந்த காலத்துல இவன் அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னான் என்று சொல்லி 2 ராஜாக்களை நம்ம வாசிக்க முடியும். இப்படி நிறைய காரியங்களை யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல மாத்திரம் ஏன் யோனா, அதாவது இந்த நினிவே பட்டணத்துல போய் நீ பிரசங்கி என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, யோனாவினிடத்தில் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரே, பெரிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரே. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்க விரும்பினார் என்று சொன்னால், நினிவேவிலே ஓரின சேர்க்கையினுடைய பாவம் இருந்தது என்று சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஓரின சேர்க்கையினுடைய பாவம் இருந்தபடினால் தான் ஆண்டவர் நினிவேவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதனால் தான் யோனாவை அனுப்பி அங்க பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி யோனாவை அனுப்புகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த யோனா எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்த இந்த யோனா ஏன் இந்த இடத்துல இந்த நினிவேவுக்கு போய் அவன் பிரசங்கிக்க மறுத்தான் என்று சொன்னால், சரித்திரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இந்த நினிவே அப்படிங்கிற ஒரு நகரம், அதாவது அசரியா தேசத்தினுடைய தலைநகரம் தான் இந்த நினிவே. அசரியா தேசத்தினுடைய தலைநகரம் தான் இந்த நினிவே. இந்த நினிவே, இந்த அசரியா ராஜா அல்லது இந்த அசரியா தேசத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்களா.
மிகவும் சிறுமைப்படுத்தினார்களா, மிகவும் அவளுடைய ஜீவனை கசப்பாக்குகிற அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். கொடுமைப்படுத்தி கொண்டே வந்த அசரியனுடைய கோல் என்று சொல்லி கூட நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோமே, அந்த அளவுக்கு அசரியனுடைய கோல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பாரமா இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கொடுமையா இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அசரியனுடைய கோல் இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே வந்தது. இப்படி துன்புறுத்தி கொண்டிருந்த நாட்களில் தேவன் நினைவேவுக்கு போக சொல்லுகிறார். அப்போ இந்த யோனா என்ன நினைத்தார் என்று சொன்னால், ஒருவேளை நான் போய் அந்த நினைவேல நான் பிரசங்கித்தேன் என்று சொன்னால் ஒருவேளை அந்த ஜனங்கள் மனம் திரும்பி விடுவார்கள், அதுக்கப்புறம் அந்த தேசத்துல அந்த நகரத்துக்கு தேவன் செய்ய இருக்கிற அந்த தீங்கை செய்யாமல் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். என் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நசுக்கப்பட்டார்கள், அந்த நசுக்கப்பட்டவனுடைய தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி இவன் மாமிசீக ரீதியாக யோசித்தபடியினால் தான் அவன் நினிவேவுக்கு போய் பிரசங்கிக்கிறதுக்கு இவன் யோசித்தான் என்று சரித்திரத்துல நம்ம வாசிக்க முடியும். நிச்சயமா நான் என்ன செய்வேன், அந்த தேசத்துக்கு அந்த தீங்கு வர வேண்டும், அந்த ஜனங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நினைத்துதான் இந்த யோனா நினிவேவுக்கு போக மறுத்தான். இந்த சூழ்நிலை எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. தென்கொரியா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷர் தான் பால்யாங்கிசோ என்று சொல்லி நம்ம யாவருக்குமா தெரியும். தென்கொரியா தேசத்துல ஒரு பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய சபை எங்க இருக்கிறது என்று சொன்னால் தென்கொரியாவில் இருக்கிறது. அந்த தென்கொரியாவுடைய எழுப்புதலுக்கு காரணமானவர் பால்யாங்கிசோ. பால்யாங்கிசோவை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார், பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு நாள் இவர் ஐரோப்பா ஊழியத்திற்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ ஜப்பான் தேசத்திலே போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பால்யாங்கிசோ அவரிடத்துல சொன்னாராம். இவர் அதற்கு ஒரு பதிலுமே சொல்லவில்லை, அவர் அதற்கு ஒரு பதிலுமே சொல்லவில்லை, அமைதியாகவே இருந்து விட்டார். இன்னொரு முறை ஆண்டவர் சொல்லி இருந்தாராம் பால்யாங்கிசோ கிட்ட, ஆசியாவில் இருந்துதான் எழுப்புதல் வரும் என்று சொல்லி. இந்த கேட்கிற பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஆசியாவில் இருக்கிற இந்தியாவில் இருந்துதான் எழுப்புதல் என்பதை பால்யாங்கிசோவிடத்துல ஆண்டவர் பேசியிருந்தார். அப்ப இவர் ஒரு நாள் ஆசியாவுக்காக, ஆசியாவிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது மறுபடியும் ஆண்டவர் பேசினாராம், நீ ஜப்பானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி, நீ ஜப்பானிலே போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கும் இவர் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. மூன்றாம் விஷயம் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நாள் இவர் மறுபடியும் ஐரோப்பாவிற்கு ஊழியத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது மறுபடியும் ஆண்டவர் பேசினாராம், உன்னுடைய ஐரோப்பா ஊழியத்தை நிறுத்திவிட்டு, அதை நீ ஐரோப்பா போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதை நிறுத்திவிட்டு நான் சொல்லுகிற ஊழியமான ஜப்பானிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய் என்று சொன்னாரா. இவர் சொன்னாரா, இல்ல ஆண்டவரே நான் போக மாட்டேன், எனக்கு ஜப்பானியர்களை என்னால் மன்னிக்கவே முடியாது, ஏனெனில் ஜப்பானியர்கள் நிமித்தம் நாங்கள் மிகவும், அதாவது தென்கொரியாவில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அவர் சொன்னாராம், நான் சிறுவயதா இருக்கிற பொழுது, நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு வந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஜப்பானியர்களா இருந்தார்கள், அவர்கள் மிகவும் என்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களால் நான் மிகவும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என் தேசம் அவர்களால் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய போர் வீரர்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை அழித்திருக்கிறார்கள், இன்னும் அந்த காயங்கள் என்னை விட்டு நீங்கவே இல்லை, நான் போகவே மாட்டேன், நான் போகவே மாட்டேன் என்று சொன்னாரா. உடனே தேவன் சொன்னாரா, நீ வேலைக்காரன், நான் எஜமான், எஜமான் சொல்லுகிறதுக்கு நீ கீழ்ப்படி என்று சொன்னாரா. ஆனால் மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில சரி ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொன்னாரா. ஒரு நாள் ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு அவர் வீட்டுக்கு வந்த பொழுது ஜப்பானில் இருந்து 5-6 ஊழியக்காரர்கள் இவரை ஒரு ஊழிய கூட்டத்தில் அல்லது பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுவதற்காக இவரை அழைக்கும்படி அந்த வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே தேவன் சொன்ன வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவர் சொன்னார், சரி ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொல்லி அவர் உடனே ஆயத்தமாகி அவர்கள் ஜப்பானிலே ஆயத்தம் பண்ணி இருந்த அந்த ஊழியர் குடிக்கு இவர் புறப்பட்டு போனார். அங்க புறப்பட்டு போய் அந்த நேரம் வந்தது, பிரசங்கிக்கிற அந்த நேரம் வந்தது. கிட்டத்தட்ட அவர் ஒரு அறைக்குள் கூட்டிக் கொண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 1000 ஊழியக்காரர்கள் அந்த இடத்திலே கூடியிருந்தார்களா, 1000 ஜனங்கள் அந்த இடையில கூடியிருந்தார்களா. இவர் பெரிய எதிர்பார்ப்போடு கூட தான் அவரும் போய் நின்று கொண்டிருக்கிறார்.
அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன செய்தாரா? மேடையில் ஏறினார். மேடையில் ஏறி ஜெபித்து விட்டு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது இவரால் பிரசங்கம் பண்ணவே முடியவில்லை. ஒவ்வொரு ஊழியர்களையும் பார்க்கிற பொழுது போர் வீரர்களை போல தெரிஞ்சுதான், தன்னை குடும்பப்படுத்துற ஆசிரியர்களை போல தெரிஞ்சுதாமா. அதனால இவருக்கு அந்த பழைய நினைவுகள் சிறு வயதிலே இவரை கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த நினைவுகள் இவருக்கு திரும்ப 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 வந்தது நிமித்தம் அமைதியா இருந்தார். 1 நிமிடமானது, 2 நிமிடமானது, 3 நிமிடமானது, 6 நிமிடமானது. எல்லாரும் எதற்காக இவர் இப்படி நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஆச்சரியத்தில் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது உடனே உடனே அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களை எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், உங்களை என்னால மன்னிக்கவே முடியவில்லை. உங்களுடைய போர் வீரர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை கொடுமைப்படுத்தின நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. உங்களை என்னால மன்னிக்கவே முடியவில்லை. இப்பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி வரும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் மரித்து போனீர்களானால் எனக்கு நலமாயிருக்கும், அதுதான் எனக்கு சந்தோஷமாயிருக்கும். உங்களை என்னால மன்னிக்கவே முடியலை என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாரா. அவர் சொல்ல ஆரம்பித்தவுடனே எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆச்சரியம். உடனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களாய் அவரிடத்துல போய் அவரோட தோளை தட்டி சொன்னார்களா, இது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முன்னாடி இருந்த அல்லது முன்னோர்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள். எங்களால நீங்கள் கொடுமைப்பட்டதை எங்களால் அறிய முடியவில்லை. நாங்கள் ஒன்றும் செய்யலை. எங்களுடைய மூதாதையர்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று ஒவ்வொரு ஊழியராய் போய் அவருடைய தோளை தட்டி கட்டி பிடித்து ஆள ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு ஊழியர்களாய் ஆள ஆரம்பிக்கிற பொழுது பால்யான்சு ஆள ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய சரீரத்தின் மேல் ஒரு பிரசனம் இறங்கினதா. அவர் சொல்லுகிறார், என் மண்டைக்குள் ஒன்று இறங்கினதை நான், ஒரு வெளிச்சம் இறங்கினதை நான் உணர்ந்தேன். அந்த வெளிச்சம் இறங்கின உடனே எனக்குள்ளது ஏதோ ஒன்று வெளியேறுகிறதை நான் உணர்ந்தேன். அடுத்த நிமிஷம் ஜப்பானியர்கள் குறித்த அந்த கசப்புகள் என்னை விட்டு விலகினது. உடனே அவர்களை நேசிக்க வேண்டும், என் சகோதரர்களை போல நேசிக்க வேண்டும் என்கிற யாரோ செய்த தவறுகள் அல்லது முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள், ஆதலால் இவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவரும் மேடையில கதறி அழுது தேவனிடத்தில் ஒப்புரவானதற்கு பின்புதான் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அந்த நாளிலே அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்தாராம். அதற்கு பின்பு மாதத்துக்கு ஒரு முறை ஜப்பானிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் அவருடைய சரித்திரத்துல வாசிக்க முடியும். இதே போலதான் இந்த யோனாவும், ஏன்னா எல்லா நாளுமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த யோனா இந்த இடத்துல மட்டும் ஏன் போகல அப்படின்னா, அந்த நினைவே ஜனங்கள் தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது அந்த அசரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தின அந்த காட்சிகளை இந்த யோனா மறவாமல் அல்லது அந்த கண்ணுக்கு முன்பாக அது வந்ததின் நிமித்தமாகத்தான் இந்த யோனா நினைவேல போய் பிரசங்கிக்கும்படியாக அல்லது பிரசங்கிக்க தயங்கி கொண்டிருந்தவனாயிருந்தார். ஆதலால் தான் இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை எப்பவுமே அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். அல்லது தேவன் பார்க்கிறது போல நம்ம பார்க்கிற அந்த இருதயம் வேண்டும். அந்த ஒரு இருதயம் என்னதான் யோனா கர்த்தரோடு கூட நடந்தாலும், கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தாலும், ஜனங்களுக்காக தன்னை கிரயம் செய்ய ஆயத்தமா இருந்தாலும், தேவன் பார்க்கிற பார்வையில இந்த யோனா பார்க்கவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். ஒருவேளை தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவரா இருக்கலாம், தேவனோடு நல்ல ஒரு உறவுல நீங்க இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறதான பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிற சின்ன காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா? அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில பெரிய சிறையிருப்புகள் வருகிறதா? அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? எனக்கு கர்த்தர் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி. வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது நாகமான் அவன் குஷ்டரோகியா இருக்கிற பொழுது எலிசாவின் நிமித்தம் அவனுக்கு சுகம் உண்டாகிறது. எலிசா ஒரு காரியத்தை சொல்கிறார், யோர்தானிலே 7 தரம் நீ முழுகி எழும்பு என்று பொழுது நாகமான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இஸ்ரவேலிலே நீர் ஊற்று இல்லையா? இஸ்ரவேலிலே நீர் இல்லையா? தண்ணீர் இல்லையா? நான் போய் அங்க போய் என்ன செய்யணுமா? முழுக்காட்ட வேண்டுமா? அல்லது அங்க போய் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாகமான் எதிர்த்து பேசுறான். அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், அவர் சொன்ன பெரிய பெரிய காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படி, இந்த சின்ன காரியத்தை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல நாகமான் கீழ்ப்படிந்த பொழுது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்னும் நீங்க
கீழ்ப்படியில, அது பெரிய பெரிய காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்க, பெரிய பெரிய காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. அதாவது ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து வந்தார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து வந்தான். ஆனால் தென் திசையில பஞ்சம் என்று சொன்ன பொழுது அந்த தேசத்தை விட்டுவிட்டு, அது கர்த்தர் காண்பித்த தேசத்தை விட்டுவிட்டு அவன் எகிப்துக்கு போன பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது. கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஜெபிக்கிறதுக்காக கீழ்ப்படிய சொல்றாரா, வேதத்தை வாசிக்கிறதுக்காக கீழ்ப்படிய சொல்றாரா, அல்லது அடுத்தவர்களை மன்னியுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரா, அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரா, அல்லது காத்துங்கள் என்று கர்த்தர் சொல்றாரா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இதுதாமா. யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவன் வாழ்க்கையில பெரிய பெரிய போராட்டங்கள் வந்தது, பெரிய பெரிய போராட்டங்கள் வந்தது. நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது யோனா கீழ்ப்படியவில்லை, ஆனால் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது கடல் கீழ்ப்படிந்தது, காற்று கீழ்ப்படிந்தது, ஒரு பூச்சி கீழ்ப்படிந்தது, ஆமணக்கு கீழ்ப்படிந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக மீன் கீழ்ப்படிந்ததுங்க. யோனாவை விழுங்குன்னா விழுங்கிருச்சு. ஆனா அவனு அடுத்த அந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். 2ஆம் அதிகார கடைசியில வாசிக்கிற பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கரெக்டா கொண்டு போய் யோனாவை கரையில கக்கிட்டுங்க. கரெக்டா, ஒருவேளை கடலுக்குள்ள கக்கிந்தாலும் கூட ஏதாவது மறுபடியும் விழுங்கி இருக்கும். கரையில கடலுக்குள்ள கக்கலீங்க, கரையில போய் கக்கிறது. அப்ப கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ மற்ற எல்லாமே கீழ்ப்படிந்தது. இந்த யோனா கீழ்ப்படியில. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் என்ன அப்படின்னா, முதல் வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாத நிமித்தம் நம்ம வாழ்க்கையில சாபம் தொடர்ந்து கொண்டே வருகிறது, சாபம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அந்த இடத்துல கர்த்தர் ஜெபத்தை எதிர்பார்க்கல, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல, ஒன்றை கர்த்தர் முதல் மனிதனுக்கு சோதனையை எது தெரியுமாங்க? கீழ்ப்படுகிறார்களா? அவர் கீழ்ப்படிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு உண்டாக்கி கொடுத்தார். எல்லாமே அவங்க விரும்புற எல்லாமே கர்த்தர் கொடுத்திருந்தாருங்க. ஆனா அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்று முதல் தேவன் அவர்களை சோதித்தார். ஆனால் அதில் அவர்கள் தோற்று போனார்கள். கருமையான தேவஜனமே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதாங்க மேல்படி. ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் கர்த்தர் சவுலுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், காணிக்கையை பார்க்கலோ நினத்தை பார்க்கலோ கீழ்ப்படிதலே உத்தமம். இன்னைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார். ஆனால் உங்க இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அதனால சிறையிருப்பு நீடித்துக் கொண்டே இருக்கிறது, அதனால உபத்திரவம் நீடிக்கொண்டே இருக்கிறது, அதனால வியாதி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிங்கள். ஆபிரகாம் அந்த ஒரு இடத்துல அவன் கீழ்ப்படியாம எகிப்துக்கு போனான். ஆனால் அவன் திரும்ப ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம், அவன் திரும்ப எழும்பி கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்து தான் முதல் கட்டின பலிபீடத்தை புதுப்பித்தான். கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். அதற்கு பின்பு ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால. பாருங்க, இந்த ஆபிரகாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது 25 வருஷம் உனக்கு குழந்தை இல்லையா காத்திருந்தார், ஈசாக்கு கொண்டு வந்து பலியிடமா காத்திருந்தார். ஆனா ஒரு இடத்துல அந்த பஞ்சம் என்று சொன்ன பொழுது தென் திசைக்கு போயிட்டான். அதான் சொல்ல, பெரிய பெரிய காரியங்களுக்கு கூட நம்ம கீழ்ப்படிஞ்சிருங்க, சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியில. ஆனா ஆபிரகாம் அதற்கும் கீழ்ப்படிந்தபடினால தாங்க அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து ஈசாக்கு வேதத்துல வாசிக்கிற பொழுது அவன் தேசத்துல பஞ்சம் ஆபிரகாம் நாட்களில் உண்டானது போல ஒரு பஞ்சம். ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். அவன் என்ன செஞ்சா, எகிப்துக்கு போகணும்னு நினைச்ச பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்றார், இல்ல நீ எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்துல கேராரிலே நீ குடியிரு என்று சொல்றார். அந்த தேசத்துல அவன் குடியிருந்தான், விதைத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரச்சனை வந்ததுங்க அவனுக்கு. அந்த நாட்கள் அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவன் அந்த தேசத்துல பஞ்சம் இருந்தது. அடுத்து ஆபிரகாமுடைய துறவுகளை அவன் மறுபடியும் தோண்டின பொழுது பெலிஸ்தருடைய வேலைக்காரர்கள் மண்ணை போட்டு மூடினாங்க. ஆனா திரும்ப கர்த்தர் சொன்ன தேசத்துல அவன் குடியிருந்தபடினாலே ஈசாக்கு என்ன செய்தான், ஐஸ்வர்யவானாகி வர பெரியவனாகி அவனுக்கு மாட்டு மந்தியும் பணிவிடக்காரர்களும் பெருகினார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அமைதியாயிருங்க, ஜெபிங்க, காத்துருங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபி அப்படின்னா வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி நீங்க கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சவுலை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. சவுல் தான் இஸ்ரவேலிலே முதல் அவன் எழும்பின ராஜாவாய் இருந்தான். முதல் எழும்பின ராஜாவாய் அவன் இருந்தான். ஆனால் தேவன் விரும்புகிறது போல, இதை நான் திரும்ப உங்ககிட்ட ஒரு சில நாட்களில சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதாவது நம்ம சொல்றோம், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அவர் விரும்புகிறது போல கீழ்ப்படியணும். அது தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படி, அதாவது நம்ம நினைக்கிறோம் நான் 90% கீழ்ப்படிஞ்சுட்டாண்டவரே அல்லது 99% நான் கீழ்ப்படிஞ்சுட்டாண்டவரேன்னு சொல்றோம். கர்த்தர் மட்டும் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? 100%. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ 100% நீங்க கீழ்ப்படிங்க. வேதத்துல எனக்கு பிடிச்ச வசனம், மோசே மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே ஆசாரிப்பு கூடாரத்தை செஞ்சா. ஒருவேளை அவனுக்கு திறமை இருக்கிறா, ஒருவேளை நான் கொஞ்சம் இப்படி வடிவமைச்சுக்கிறேன், கொஞ்சம் இதை மாத்திக்கிறேன், இந்த அளவு மாத்திக்கிறேன், இந்த அளவை நான் மாத்திக்கிறேன் என்று மோசே செய்யவில்லைங்க. கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அந்த இடத்துல இருக்கு. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தார். அதே போல நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அல்லது கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவன் செய்து முடித்தான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சவுலை பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தான். எதுக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொன்னால், வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அமலேக்கியரை குறித்து ஆண்டவர் சொன்னார். அமலேக்கியரை குறித்து சவுலிடத்துல பேசுறார். அதாவது சாமுவேல் மூலமாய் சவுலிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விட வேண்டும். ஏன் கர்த்தர் இதை விரும்பினார்? ஏன் இதை கர்த்தர் விரும்புறார்? ஏன்னா அமலேக்கியர் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குகிறவர்கள், அல்லது தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்துகிறவர்கள், அல்லது தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு வருகிறவர்கள். ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் வருகிற பொழுது முதல் எதிரி யாருன்னா இந்த அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் யார் என்று சொன்னால் ஏசாவுடைய சந்ததி. இந்த ஏசா எப்பவுமே யார் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பினா, இந்த ஏசாவுடைய சந்ததி எப்பவுமே, அடுத்து பாருங்க, இந்த ஏசாவுடைய சந்ததி அமலேக்கியர் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஒருவேளை இந்த சவுல் விட்டது நிமித்தம் அந்த அமலேக்கியனுடைய சந்ததி தான் ஆமான். அந்த ஆமான் யூதகுல ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறார். இந்த சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் அவனுடைய சந்ததியில ஒருவனையும் கர்த்தர் சொன்னார், குழந்தைகளை கூட நீ இறக்க வைக்காம எல்லாத்தையும் கொன்று போடு என்று சொன்னார். இவன் மாமிசத்துல யோசித்து கொஞ்சம் கர்த்தருக்காய் செலுத்தப்பட வேண்டும் என்று காணிக்கைக்காக நான் எடுத்து வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேல்ட்ட வந்து சொல்றாரு, சவுலை ராஜாவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் மனஸ்தாபப்படுறேன். அதாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிறது அப்படியே விளங்கி கொண்டு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே நீங்க கீழ்ப்படுகிற பொழுதுதாங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை காண முடியும், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எனக்கு அருமையான தேவஜனம், எனக்கு கர்த்தர் சொல்றாரு, பேதுரு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே ஆழத்தில் போய் அதிசயத்தை பார்த்தான். ஆனா யோனா கீழ்ப்படியாததினாலே ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, வேதத்துல நிறைய பேரை சொல்ல முடியும். கீழ்ப்படியாத ஒரு கூட்டத்தை சொல்ல முடியும், கீழ்ப்படிந்த ஒரு கூட்டத்தை சொல்ல முடியும், கீழ்ப்படியாதவங்க நிமித்தம் வந்த வேதனை என்னன்னு சொல்ல முடியும், கீழ்ப்படிந்தவனுடைய வாழ்க்கையில வந்த அதிசயங்கள் என்ன என்று ஒன்னொன்னா நம்ம சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு கர்த்தர் திரும்ப உங்களுக்கு சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு வாலிப மகள் ஒரு நாள் என்னை பார்க்கும்படியாக வந்தார். அந்த வாலிப மகளுக்காக நான் செபித்த பொழுது அந்த வாலிப மகளின் நிமித்த கர்த்தர் துக்கப்படுகிறதை என்னால உணர முடிஞ்சது. அந்த மகளுக்காய் நான் இரக்கமே செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னதை என்னால உணர முடிஞ்சிச்சு. நான் கெஞ்சி கேட்ட ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதாவது இந்த மகள் எனக்கு ஒரு நண்பனை போல இருந்தா, ஒரு நண்பியை போல இருந்தா, நான் அவளோடு பேச முடியும், சிரிக்க முடியும், அவளோடு கூட நடமாட, இப்படி என்னோடு கூட அவள் நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் ஒரு வேலையிலே போய் சேர்ந்ததுக்கு பின்பு, அவள் ஒரு வேலையில போய் சேர்ந்து அந்த வேலையில வருகிற சம்பாத்தியத்தை பார்த்ததுக்கு பின்பு என்னை அவள் மறந்து விட்டாள். நான் எத்தனையோ முறை அந்த மகளை பார்த்து சொன்னேன், ஓ உன்னுடைய வேலையை விட்டு விட்டு என் ஊழியத்திற்கு வா, உன் வேலையை விட்டு விட்டு என் ஊழியத்திற்கு வா என்று எத்தனையோ முறை அந்த மகளிடத்துல நான் சொன்னேன். ஆனா அந்த மகள்
மகள் கொஞ்சமும் கீழ்ப்படியில. ஆண்டவரே, என் பணத்தை உமக்கு தருகிறேன், ஆண்டவரே நான் அநேக மிஷினரிகளை அனுப்புகிறேன் என்று அந்த மகள் எத்தனையோ எனக்கு இடத்துல சாக்கு போக்கு சொன்னார். நான் சொன்னேன், நீதான் எனக்கு வேணும் மகளே, நீதான் எனக்கு வேணும் மகளே என்று சொல்லி நான் அந்த மகளிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மகள் கொஞ்சமும் கீழ்ப்படியில. அது நிமித்தம் அந்த மகளுடைய சரீரத்துல ஒரு கொடிய வியாதி வந்தது, ஒரு கொடிய வியாதி வந்தது. அந்த வேதை நிமித்தமாக மிகவும் வேதனைப்பட்டான், அந்த வியாதி நிமித்தம் மிகவும் வேதனைப்பட்டான். எத்தனையோ ஊழியக்காரரிடத்துல போய் செபித்தார். ஆண்டவர் இரக்கம் செய்யவே இல்லை, ஆண்டவர் இரக்கம் செய்யவே இல்லை, ஆண்டவர் இரக்கம் செய்யவே இல்லை. நான் அந்த மகளுக்காய் ஜெபித்து ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி அனுப்பினேன். ஆனால் கொஞ்ச நாள் அந்த மகள் கீழ்ப்படிந்தார். அதற்கு பின்பு மறுபடியும் தேவனுக்கு விரோதமான காரியம். இன்னொன்று, அந்த மகளுடைய திங்கிங் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இன்னும் அந்த மகளுக்குள்ள அந்த திங்கிங் தான் இருந்தது. கடைசியில என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த மகள் ஒரு நாள் மரித்து போனார். வாழ வேண்டிய வயதிலே அந்த வாலிப மகள் மரித்து போனார். எனக்கு அருமையான சகோதரனே, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்திற்கு அழைக்கிறாரா, நீதான் மகளே எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்றாரா, தயவு செய்து சொல்றாமா, ஒப்பு கொடுத்துருங்க. தயவு செய்து அவர் உங்களிடத்துல ஊழியத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, அல்லது என் வேலையை செய்ய, அல்லது என் சித்தத்தை செய்ய, இந்த காரியத்தை செய்ய, அல்லது தேசத்துக்கு நீ எனக்கு வேணும், பட்டணத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோமோ நீங்கள் அவருடைய கரத்துல விழுந்து விடுங்கள். அல்லது அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்கள் தயவு செய்து நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து அநேக பேர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்க முடியும். நமக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் எப்பவும் தன்னுடைய சாட்சியில சொல்லுவார், நான் பெரிய டாக்டராக வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். பெரிய டாக்டர் ஆகி அநேக ஜனங்களை ஹீலிங் பண்ண வேண்டும், அநேக ஜனங்களை நான் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பி 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 படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், இல்ல நீ டாக்டர் ஆகிறதை விட என்னுடைய ஊழியத்திற்கு நீ வா என்று சொன்னார். ஒரு முறை தயங்கினேன், ஆனால் அடுத்த முறை தேவ சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். என்னை ஊழியத்திற்காக நான் ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு அநேக தேசங்களுக்குள்ளே போய் அநேக ஜனங்களை, அநேக வியாதியில் இருக்கிற ஜனங்களை நான் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு, வார்த்தையை கொண்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் நாம் நினைத்ததுக்கும் நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற பரலோக தகப்பன். ஒருவேளை அவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல கிளினிக்கை போட்டு, அவரது ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துலதான் அவரால் டாக்டராக வேலை செய்திருக்க முடியும். ஆனால் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே தேசம் முழுவதும் கடந்து போய் கடந்து போய் கடந்து போய் அநேகரை இன்றைக்கு வரைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வல்லமையினால் அவர் இன்றைக்கு வரைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்கள். ஒன்று தயங்காதீங்கம்மா, ஒன்று தயங்காதீங்க. அவர்தான் நம்மளுடைய எஜமானு, நம்ம களிமண், நம் மண் என்று நினைவு கூறணும். அவருடைய கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எப்படி வணைகிறாரோ அதற்கு நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் இப்பொழுது இருக்கிறத பாருங்களோ 1000 மடங்கு அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த யோனாவை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது இந்த யோனாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இந்த யோனா என்ன செய்யறான், எழும்புகிறான். அல்லது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இந்த யோனாவின் புத்தகம் தொடங்குகிறது. ஆனால் கடைசியில 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது 4:9 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனைக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் சொல்ற பதில் பாருங்க, நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்று சொன்னான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததோ, நீ வளர்க்காததோ, ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இதை எதை சொல்றதுன்னா, பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னா ஒரு கேள்விக்குறியோட தாங்க இந்த யோனாவினுடைய புத்தகம் முடிகிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கேள்விக்குறியோட எதுக்கு சொல்றேன்னா, அந்த எரிச்சல் என்று கர்த்தர் யோனாட்ட சொல்றாரு. யோனா சொல்ற மரண பரியந்தம். அப்ப அந்த மரண பரியந்தமும் யோனா எப்படித்தான் இருந்தாரா, ஒருவேளை எரிச்சலாகத்தான் இருந்திருக்க கூடும். அதனால்தான் அதுக்கப்புறம் யோனா மனம் திரும்பினா அல்லது தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எந்த வார்த்தையுமே இந்த யோனா புத்தகத்துல முடியவில்லை. பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அதோட கூட அந்த சாப்டர்
முடிஞ்சிருச்சு. இதை எதுக்கு சொல்றேன்னா, யோனாவினுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பமாகத்தாங்க இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவோ கேள்விக்குறியாகத்தான் முடிஞ்சிச்சு. அவனுடைய முடிவு கேள்விக்குறியாகத்தான் முடிஞ்சது. யோனாவினுடைய ஆரம்பம் ஒருவேளை நல்லா தாங்க இருந்தது. ஆனா கடைசியில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாத நிமித்தம், அல்லது கீழ்ப்படிந்தான் அப்படிங்கிறத விட தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொள்ளாதவனாகவே அவன் என்ன செய்தானா, மரித்து போனான். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, அல்லது தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா நாட்கள் ஆக ஆக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் கேள்விக்குறியிலேயே மரித்து போகிறது. கேள்விக்குறியிலே மரித்து போகிறதுங்கிறத விட எப்படி இன்னும் அதிகமா சொல்லணும்னா, நம்ம மேல தேவன் வைத்த அந்த திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் முழுமை அடையாமலே என்ன செய்தனா நம்ம மரித்து போகிறோம். தேவன் நம்ம மேல வச்ச திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிக்காமலேயே நம்ம மரித்து போகிறவர்களா இருக்கிறோம். ஒருவேளை வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அநேக ஜனங்கள் அப்படி கீழ்ப்படியாத நிமித்தம் சவுல் பாருங்க, அவன் என்ன செய்தான், பட்டயத்தை ஆயுதத்தை குத்தி அதன் மேல் விழுந்து அவன் தற்கொலை செய்து கொண்டான். சிம்சோனுடைய வாழ்க்கை நம்ம வாசிக்கிறோம். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருபோது இந்த நிலையில இல்லாம வேதத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் பூரண வயசுல மரித்தான், ஈசாக்கு பூரண வயசுல மரித்தான், நோவா முடித்தான், பவுல் முடித்தான், மோசே முடித்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆழங்களுக்கு வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். அப்படி ஆழத்திற்கு வந்த பேதுரு கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் கண்கள் அதிசயத்தை பார்த்தது. ஆனால் யோனா கீழ்ப்படியாத நிமித்தம் அவன் வாழ்க்கையை எப்படி முடித்ததா, கேள்விக்குறியோடு கூட முடித்தது. அதனால் நீங்களும் இப்படிப்பட்டவராக இராமல் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிசயங்களை உங்கள் வாழ்விலே செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த நாளில உங்க பிரசனத்துக்குள்ள எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வருடத்துல தேவன் எங்களுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற எல்லா வழிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசேயினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதிசயங்களை செய்தது போல எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே, செய்து கொண்டிருக்கிறீர். இனியும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆழத்திற்கு வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. பேதுரு கீழ்ப்படிந்த பொழுது அதிசயத்தை கண்டான் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளில் திருஷ்டாந்தமாக யோனாவை குறித்து எங்களோடு கூட பேசி, யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவன் வாழ்க்கையில வந்த போராட்டங்களும் அவன் முடிவு என்னவா இருந்தது என்று எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருப்பீர் என்றால் என்னென்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ எல்லா வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே மனதை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய இருதயத்தை கடினத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த கீழ்ப்படிகிற அந்த இருதயத்தை, அல்லது ஆண்டவரே அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதமாய் நீர் அவர்களை மாற்றி பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாற்றி நீ விதைக்கிறதை அவர்கள் ஆண்டவரே வளரச் செய்து அறுவடையை காண கர்த்தர் நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு இந்த வியாதியில இருக்கிறார்களோ, பிரச்சனைக்குள் இருக்கிறார்களோ, போராட்டங்களுக்குள் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர் வாழ்விலே அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததை நினைத்து நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். அந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.